அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேகமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேகமும் இன்றி காப்பவரே. நானும் அபிஷேக ஒலிவமரம் மாலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் அன்பையே நம்புபவன். தேவனுடைய சன்னிதானத்தில் இணைக்கும்படி நீர் கூட்டி வந்திருக்கிறேன். உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக, சபையாருக்காக சோதனைகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உங்களுடைய பிரசனத்திலே நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். படுத்துகிறது ஒரே ஒரு முறை. அது இந்த நாள் அருமையான தாசுக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் ஏற்படுத்துறதல்ல, அவரே நமக்கு ஏற்படுத்தி தருகிறவர். ஆகவே தயவுசெய்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நல்ல மன மகிழ்ச்சி நாளில் கர்த்தரை பாடி உங்களால் முடிந்தால் கைதட்டுங்க, முடியலைன்னா எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் இன்று அகமையில் ஒரு அக்கறை போல் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமையில் ஒரு அக்கறை போல் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோழில்லை
அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் கொடுத்த திருமண நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் கொடுத்த திருமண நாளிது என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மனவாளரே, என் இதய ஏக்கமே. இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனிக்குதையா உம் அன்பை பாட பாட என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மனவாளரே, என்
எல்லாம் உமக்கு உகந்த நாம் இருப்பதாக எனது மணவாளரே என் இதய கவி இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் அழகெல்லாம் அற்றுப்போகும் உலக எழிலெல்லாம் ஏமாற்றும் அழகெல்லாம் அற்றுப்போகும் உலக எழிலெல்லாம் ஏமாற்றும் உம் அன்பு மாறாதையா ஒரு நாளும் அழியாதையா இசையா ஒரு நாளும் அழியாதையா எனது மணவாளரே என் இதய கவி இனியவரே இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஹல்லேலூயா பரிமளமே ராட்சை ரசத்திலும் இனிமையே ஆத்துமனேசரே உற்றுள்ள தரிமளமே ராட்சை ரசத்திலும் நேசம் இனிமையே தகப்பனே மகிழ்கின்றே மணியிலே தவழ்கின்றே தகப்பனே மகிழ்கின்றே மணியிலே தவழ்கின்றே தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே நீ போதும் என் வாழ்விலே தகப்பனே தந்தையே எல்லாமே நீதானே நீ போதும் என் வாழ்விலே உன் அன்பை சொல்லிட வார்த்தைகளே இல்லை உன் செய்கைகள் விவரிக்க வாழ்நாள் போதாதே சொல்லுங்க அன்பை சொல்லிட என் வார்த்தைகளே இல்லையே உன் சொல்லிக்க என் வாழ்நாள் போதாதே தகப்பனே மகிழ்கின்றே மணியே தவழ்கின்றே இயேசு தகப்பனே மகிழ்கின்றே மணியே தவழ்கின்றே அன்பே ஆருயிரே உமை ஆராதிக்கின்றே சுவாசமே என் நேசமே உமை ஆராதிக்கின்றே அன்பே ஆருயிரே உமை ஆராதிக்கின்றே என் சுவாசமே என் நேசமே உமை ஆராதிக்கின்றே தகப்பனே மகிழ்கின்றே மணியிலே
தகப்பனே தந்தையே எல்லாமே தானே இப்போது எல்லாம் நீரே. தகப்பனே நீங்க எங்க வாழ்க்கையை கேட்கும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறோம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவச்சந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னமும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதியானது வாசித்தாயிற்று. கர்த்தர் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். பொறுப்பே இங்கே மேடையில் நாங்கள் நின்னாலும் நீங்க எல்லாரும் ஆஸ்வதிக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்போதான் எங்களுக்கு சந்தோஷம். இப்போ மாப்பிள்ளையும் பொண்ணும் மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. எவ்வளவு பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க முகத்தை பார்த்தா நீங்களே கண்டுபிடிக்கலாம். இது வரைக்கும் தனியா இஷ்டத்துக்கு சுத்தி திரிஞ்சோம். இனிமே ஒன்று சொல்லுவாங்க, கால் கட்டு போடுறதா ஏதோ கட்டு சொல்லுவாங்க, மோசிக்கப்பட்டதிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அநேகர் புதிய நபர்களாக உறவுகளாக பெரியவங்களா வந்திருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் முன்னால் நான் நிற்கிற பொழுது ஒரு பொதுவான குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். மனிதனை படைத்த ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று நாம் எல்லாரும் ஒத்துக்கொள்வோம். இந்திய தேசத்திலே தெய்வ பக்திக்கு பஞ்சமே இல்லை, கடவுள் பயத்துக்கு குறைவே இல்லை, கடவுள் நம்பிக்கைக்கும் குறைவே இல்லாத ஒரு நாட்டை நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா அப்படின்னு இருக்கிற யானை இருக்குது. யானை வந்து பக்கத்துல நின்றுதான் என்ன ஆயிருக்கும் நீங்க தான் சொல்லணும். ஒண்ணு இவர் அரண்டு போயிருப்பாரு, இல்லன்னா அது இவர் துதிக்கிற சுத்தி ஒரு சுத்து தலைமையில உட்கார வச்சுட்டு முதல்ல உட்கார வச்சு போயிட்டு இருந்திருக்கோம். அந்த யானை செட் ஆக பார்த்தா இது ஏற்ற துணை இல்லைன்ற, ஏன்னா அது மேல உட்காந்து சவாரி செய்யறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாக்குற ஒருவேளை இவர் ஈக்குவலா வேலை பார்க்கலாம். சிங்கத்தை பார்த்தா அது உரிமிடும், புளிய பார்த்தா அது பரண்டு எடுத்துடும், அல்லது கொஞ்சம் சிறுமியான பார்த்தா இவன் காலப்படி பூனையோ நாயை விதிச்சிருவான் அப்படின்னு பார்த்து அவர் சொன்னார் ஏற்ற துணை உண்டாக்குவோமாக. பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது. அதுக்கு இன்னும் நல்ல தமிழ்ல இருந்து மொழிபெயர்க்கிற வார்த்தை சொன்னா சரியான ஒரு உதவி செய்கிற நபரை உண்டாக்கும். அப்ப என்ன பண்ணாரு, இவனுக்குள்ள இருந்தே ஒரு விலா எலும்பை எடுத்தார். எடுத்துட்டு இவனுக்கு ஏற்ற ஒரு ஜோடியாக பண்ணிட்டு தங்கச்சி சொல்லுங்க. இப்போ ஒரு பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை கொண்டு வந்து பக்கத்துல நிறுத்தினாரா?
நேற்று ஒண்ணு மனுஷன் பார்க்கிறான், ரெண்டு பேரும் டிஃபரெண்டான இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரே இனமாக இருக்கிறார்கள். ஒரு ஆண் ஒரு பெண் என்ற இணைப்பை உருவாக்கி அன்றைக்காக சொல்றதுக்கு உட்காந்து பண்ணீங்க. அவங்க உட்காந்துருக்காங்களா கொஞ்ச நேரம், அவங்களுக்கு பிடிச்சிட்டு கடைசி அந்த வார்த்தை எப்படி சொல்றாங்க வாச்சோம், இது நிமிதி இசைந்திருப்பான் என்று சொன்னார். அன்றைக்கு ஆரம்பிச்சு வைக்கப்பட்டதான் திருமணம், குடும்பம், வாழ்க்கை. இன்றைக்கும் நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு பாடலை கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கிறது, திருமணம் தான் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. மனுஷங்க எத்தனைதான் ஆலோசனை பண்ணாலும், பெற்றவங்க, பெரியவங்க, உறவுக, நண்பர்கள் எல்லாரும் எத்தனையோ முடிவெடுத்தாலும் சொர்க்கத்திலே தீர்மானிக்கப்பட்டு அமைக்கப்படுகிற வாழ்க்கை அது எப்படிப்பட்ட இருக்குன்றதுக்கு தான் இன்னைக்கு நான் ரெண்டு காரியம் சொல்ல விரும்புறேன். ஒரு குடும்பத்துல ஒரு கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ரெண்டு பேருக்குமே தேவையான ஒரு பொது குறிப்பு உங்க குடும்பங்களுக்குள்ளேயும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு அடையாளமா இருக்க வேண்டிய ஒரு சிறந்த முதல் குறிப்பு என்னன்னா, ஒரு குடும்பம் இருந்தா உள்ள சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷம் இல்லைன்னா என்னதான் இருந்தோம், என்னத்துக்கு அது? பணம் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லா பொருட்களும் விளையாடு பொருட்கள் வீட்டுல இருக்குது, ஆனா உள்ளதுக்குள்ள ஒரு சந்தோஷமே இல்ல. கணவனை பார்த்தா மனைவிக்கு பிடிக்கல, மனைவியை பார்த்தா கணவனுக்கு பிடிக்கல, அப்பா பார்த்தா பிள்ளைகளுக்கு பிடிக்கல, பிள்ளைகளை பார்த்தா அப்பாவுக்கு பிடிக்கல, அம்மா இப்படி எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை, பிரச்சனை, போட்டி, பொறாமை, ஒரு அறிவியப்ப நடத்துற இதெல்லாம் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அழகு கிடையாது. கடவுள் ஆசீர்வதிக்க குடும்பம் என்றால் அந்த குடும்பத்துக்குள்ள உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு பார்க்கும்போது உண்மையான ஒரு சந்தோஷம் உள்ளத்திலிருந்து காணப்பட வேண்டும். அதுக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். உன்னத பாட்டு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் எப்படியா இருக்கிறது, 3ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனம் சொல்கிறது, சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலோமோனின் கல்யாண நாளிலும் மன மகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். ஒரு திருமண நாள்ல அங்கே வந்திருக்கிற உறவுகள் சீயோன் குமாரத்திகள் என்பது அங்க இருக்கிற சொந்த பந்தங்களை குறிக்கிறது. அப்ப அவங்க சொல்றாங்க ரெண்டு வார்த்தை, ஒரு கல்யாண நாள் அதுதான் மன மகிழ்ச்சி நாள் அழைக்கப்படுகிறது. அப்ப இன்றைக்கு உங்களுடைய கல்யாண நாள் நினைச்சு பாருங்க. எல்லாரும் கல்யாணம் நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய பேர் நினைக்கிறீங்க ஏண்டா இந்த கல்யாணம் அப்படின்ற மாதிரியா, இல்ல இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இல்ல ஏதோ வண்டி ஓடுது அப்படின்ற மாதிரியா, இல்ல எந்த ஒரு நிலைமையில என்ன பார்த்தாலும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி மாறணும் தெரியுமா? கல்யாண நாள் அது மன மகிழ்ச்சி நாள் என்று நினைவு கூறப்படும் நாளாய் மாற வேண்டும். உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய உங்க பெற்றோருக்கு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுகிறேன், தெய்வ பக்தி, பய பக்தி, ஒருவருக்கான மரியாதை எல்லாமே வார்த்தை வரும். அதே போல புத்தியாய் நடந்து கொள்ற காரியம், ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு பிரச்சனை வந்தா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு போக கூடாது. நான் நினைச்சதா சேவன் சொல்லு அப்படி சர்வாதிகாரம் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும் சில நேரத்துல நான் சொல்லதா சில ஐயாவா பம்பரமா ஆட்டி படைக்கிற அம்மாமார்கள் அப்படி யாரும் இருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாங்க எல்லாரும். உங்களுடைய சொந்தக்காரனை போல நினைச்சுக்கிறேன், யாரும் அப்படி வாழக்கூடாது. எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு நிறைவான பொறுத்து புரிந்து நடக்கிற காரியம். அப்ப பக்தி புத்தி என்ற காலத்துக்குள்ள நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 19:14 வீடும் ஆஸ்தியும் முற்பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ ஆண்டவர் அருளும் கொடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனைவிக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நீதிமொழிகள், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு அல்லது இறைவன் கொடுக்கிற கொடை. இன்னைக்கு உங்க மனைவிய ஆண்களுக்கு பார்த்து சொல்றேன், நீங்க மனைவி உடையவங்களா இருக்கிறவங்க சொல்லி பாருங்க, கடவுள் கொடுத்த கொடையா இருந்தா எனக்கு ஒரு மனைவி புத்தியுள்ள மனைவியா இருப்பாங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, உலக பழமொழி உண்டு, பெண் புத்தி பின் புத்தியா, பெண் புத்தி அப்படிப்பாங்க. அது இல்லை, அதுக்கு வேற வேற வழக்கம் இருக்குது. ஆனா இங்கே சொல்லுவேன், உங்ககிட்டதான் அதிகமான புத்தியை கடவுள் வச்சு உங்க வாழ்க்கையில இணைச்சிருக்கிற காரியமா நீங்க பார்த்து ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, அதே நீதிமொழிகள் 14:1 ஒரு புத்தியுள்ள மனைவியாக ஒரு தாய், ஒரு சகோதரி, ஒரு மனைவி, ஒரு பெண் நீங்க இருப்பீங்கன்னா அதை குறித்து சொல்லப்படுற வார்த்தை நீதிமொழிகள் 14:1 புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ
தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளுக்கு இந்த புத்தியை குறித்த ஒரு காரியம், நீங்கள் நல்ல புத்தியா இருந்தா குடும்பத்துடைய வருமானத்தை வரவு செலவை வீணாக்காம நல்லா கொண்டு வரக்கு ஒரு உத்தரவாதம் உங்ககிட்ட இருக்குது. வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போய் சம்பாதிச்சு வர்றது ஐயாவா இருக்கலாம், கொண்டு வந்து கொடுக்கிற ஒழுங்கா வேண்டாத செலவுகள், வீணான செலவுகள், அனாவசிய செலவுகள், ஆடம்பர செலவுகள் கொடுக்காம சரியா வச்சு வந்தீங்கன்னா புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அவசியமான பொருட்கள், பயனுள்ள பொருட்கள், நன்மையான இவைகளை வாங்கி கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள வரும்பொழுது வீடு நிறைஞ்சிருக்கணும். அந்த வீடு அது நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்பட இருக்கும். இப்ப அதே போல கணவனுக்கு நான் சொல்ற வார்த்தை என்னன்னா, மத்திய 7:24 பாத்தீங்கன்னா அங்கேயும் இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறோம். மத்திய 7:24, ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள் செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த மனுஷனை நான் இங்க யாரை பார்க்க வரும்னா தாசாய கணவனை பார்க்க விரும்புகிறேன். அப்போ சொல்றாங்க, ஊதாரியா சுத்துறான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சில பிள்ளைகள் பேர் எடுக்குங்க. யாருக்கு கீழ்படியாது, அது அது இஷ்டம் தான். முரட்டாட்டம் பண்ணுவது, சண்டை போடுவது, அழிப்பது, அடிப்பது, கெட்ட நண்பர்கள் சுத்துவது, அப்படி இல்லை. ஒரு வாழ்க்கை குடும்பத்துல சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஆலோசனை வேணும். பெரியவங்க வளர்கிற பொழுது வாலிபர்களுக்கு இந்த ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும். புத்தி உள்ள மனுஷன் அவன் என்ன செய்வானா, கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி தன் வாழ்க்கையை வாழ்ந்து நடக்கும் பொழுது கண்மலையின் மேல ஒரு வீட்டை கட்டினானா, ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் போட்டு தன் வாழ்க்கையை கட்டுகிறான்னு அர்த்தம். அப்படி ஒரு வாழ்க்கையை இருக்குன்னு சொல்லி இவங்க வாழ்த்துவதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த நல்ல வேலையில இதை வைத்து இந்த புத்தியில 2 வகைப்பட்ட புத்தி இருக்குதான். புத்தியும் பொதுவா சொல்லப்பட்டுச்சு, புத்தி உள்ள மனைவி, புத்தி உள்ள கணவன் சொல்லி பார்த்தோம். 2 வகைப்பட்ட புத்தியை குறித்து பைபிள்ல பார்க்கிறோம். ஒன்று 2 தீமோத்தேயு 3:8 ஒரு புத்தியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த புத்தி இருக்குமானால் அது என்னன்னு சொல்றதையும், நமக்கு தேவையான ஒரு நல்ல புத்தி என்ன என்பதை பார்க்கிறதுக்காக சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் உற்சாகமா இருக்கிறீங்களா? சீக்கிரம். என்னையும் எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் யார் என்றால் துர்புத்தியுள்ள மனுஷர்கள். துர்புத்தினா என்னன்னா, அதாவது கெட்ட புத்தி. என்ன புத்தி இருக்கிறானே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, துர்புத்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் சொல்லி ஒரு புத்தியை சொல்லப்பட்டிருக்கிறது. மனைவியா இருந்தாலும் சரி, கணவனாலும் சரி, எல்லாருக்கும் சேர்ந்து சொல்றேன், நமக்குள்ள இந்த துர்புத்தி கூட கெட்ட புத்தி வேண்டவே வேணாம். நல்லா இருக்க கூடாது, அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது, அவன் நல்லா இருக்க கூடாது, அவனை வளர விடக்கூடாது, நம்ம அப்படின்னு சொல்லி வாழ்கிற வாழ்க்கை. அதே நேரத்தில் தேவையான ஒரு சிறந்த காரியத்தை குறித்து அதே 1 தீமோத்தேயு 3:2 சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பாத்தீங்கன்னா, ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனுமாய் இருக்க வேண்டும். தெளிந்த புத்தினா என்னது? எதையும் நல்லா நிதானித்து யோசித்து முடிவெடுக்கிறதுக்கான ஒரு பக்குவம் உள்ள சிந்தை. இதை எந்த குடும்பத்துக்குள்ள பார்த்தாலும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் பக்தியை நிலைநாட்டுகிற சிறந்த புத்தியா இருக்கிறது. பக்தியும் புத்தியும் உள்ள ஒரு குடும்பம் கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பது பக்தி. சிறந்த தெளிவான முடிவெடுத்து வாழ்க்கை நடத்துவது என்பது வாழ்க்கை நடைமுறை பகுதி. இதை எந்த குடும்பம் செய்கிறதோ அந்த குடும்பம் எப்போ சந்தோஷமா இருக்கும். உங்க குடும்பத்துக்குள்ள கடைசியான சொல்ல ஒரு பொது ஆலோசனை என்னவென்றால், இந்த தெளிந்த புத்தியை கொடுக்கிறதுக்கு மனிதர்கள் பல விதத்துல உதவியா இருக்கலாம். ஆனா இதை விட சிறந்த ஒரு உதவியாளராக நாம் யாரை பார்க்கிறோம் என்று சொன்னால், 2 தீமோத்தேயு 1:7 முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:7 இப்படியே சொல்லுகிறது, தெய்வம் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதுக்குதான் தேவ பக்தியை குறித்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவை? பக்தியும் தேவை, புத்தியும் தேவை. அப்ப இந்த பக்திக்குரிய காரியத்துக்குள்ள ஒரு வர 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 கடவுளுடைய பிரசன்னம் தெளிந்த புத்தியை கொடுக்கும். அப்ப குடும்பத்துல சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், ஆசீர்வாதமா இருப்பீங்க. மன மகிழ்ச்சி என்ற காரியம் ஒரு நாளும் குறைவுபடாதபடிக்கு, திருமண நாள்ல மட்டும் மகிழ்ச்சி அல்ல, மறிக்கிற வரைக்கும் சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியா வாழ்கிற ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது இயேசுவை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிற காரியம், நாம் அறிந்திருக்கிற காரியம் பல கோணங்களே மாறுபடலாம். இயேசுவை குறித்து நம்ம பேசணும்னா என்ன சொல்லுவோம்? இவர் கிறிஸ்தவருடைய தெய்வம் போல. இவருக்கும் நமக்கு சம்பந்தம் 2 வார்த்தை ஞாபகத்தில் வந்துச்சு. ஒண்ணு, நம்ம அடிக்கடி திருமணத்தை நல்ல நேரம் பார்த்து
கல்யாணம் பண்ணுவோம். சமீபத்தில் ஒரு கல்யாணம் எடுத்து வச்சேன். இந்த குறிப்பிட்ட நேரம், இந்த நல்ல நேரம், அந்த நேரத்தில் என்ன செய்யணும், கல்யாணத்தை நடத்திடும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த நேரம் எனக்கு ஆராதனை நேரம், ஜெப நேரம், அவங்க நான் நடத்த முடியாது, நீங்க முடிச்சுட்டு வாங்க, மற்ற நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கல்யாணத்துக்கு என்ன பார்ப்போம், நல்ல நேரம் பார்ப்போம். அதே போல சில நேரத்துல சில வீடுகள் வரும் பொழுது இந்த நல்ல நேரத்துக்கு வச்சு சமீபம் எப்போது நல்லாவே இருக்கும், இவங்களுக்கு இருக்கிற எல்லாம் நல்லாவே இருக்க போகிறோம். அந்த ஒரு வார்த்தைகள் கூட இந்த நாள் உங்க எல்லாருக்கும் முன்னாடி சில வார்த்தைகளை கேட்க போறேன். தாஸ் மாப்பிள்ளைகிட்ட கேட்க போறேன், பொண்ணுகிட்ட கேட்க போறேன். சோ இந்த இடத்துல முதலாவது சபையார் மத்தியில பெரியவங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க, அவங்க எல்லாருக்கும் மத்தியில நான் கேட்க விரும்புற முதல் காரியம், இந்த திருமணத்திலே தாசும் செழினும் முறைப்படி திருமணத்திலே இணைக்கப்படுவதற்கு ஏதாவது சரியான விதமான காரணம், இவங்களை திருமணத்தில் இணைக்கிறதுக்கு இந்த காரணம் இருக்கிறபடினால இந்த திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஏதாவது சரியான காரணம் இருந்தால் இப்பொழுது இங்கே எங்கள் மத்தியில் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாய் கேட்கிறோம். இவரை இணைக்கப்படக்கூடாது திருமணத்துக்கு இந்த ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க சொல்லும்படி கேட்கிறோம். அப்படி ஒருவேளை நீங்க சொல்லவில்லை என்றால் இதன் பிறகு திருமணத்துக்கு பிறகு யாரும் சொல்லக்கூடாது என்று சட்டமாக கட்டளை விதித்து விடுகிறோம். டைம் கொடுக்குற அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இதெல்லாம் எப்பவுமே பேசி ஈசி முடிச்சுட்டானே கல்யாணத்துக்கு வந்து உட்காந்து இப்ப போய் கேட்டீங்கன்னா நாங்க சொல்ல கூட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, எங்களை சொல்ல விட மாட்டாங்கன்னு ஒரு மாதிரி பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொல்லி இப்ப தாஸ் உன்னை பார்த்து கேட்க விரும்புறேன், மாப்பிள்ள இந்த செழினா உன்னை மனைவியா ஏற்றுக்கொள்கிற காலத்துக்கு மனப்பூர்வமாக நீ சம்மதம் தெரிவித்து வந்திருக்கிறியா, இல்ல உங்க வீட்டுல யாரை பிடிச்சி கட்டாயப்படுத்தி மைக் சம்மதிக்கு சரி உங்களை பார்த்து கேட்கணும் தங்கச்சி, இந்த மணமகனை தாஸ் உங்க கணவனை ஏற்றுக்கொள்ள கருத்துல எந்த விதமான கட்டாயம் இல்லாம மனப்பூர்வமா ஏற்றுக்கொள்ள நீங்க சம்மதம் தெரிவிக்கிறீங்களா? ஓகே, உங்களுடைய சம்மதங்கள் சபையாருடைய ஒரு மனமான முடிவு இவரை வைத்து இப்பொழுது நம்ம இந்த பிள்ளைகளை இணைக்கிற ஒரு காலத்தில் கடந்து வருகிறோம். ஆண்டுடைய நாமமானது இவர்களை ஆஸ்வதிக்கிறதுவாக பெரியவர்களும் நாம் இணைந்து ஆஸ்வதிக்கிறதில்லை. முதலாவதாக நான் கேட்க விரும்புகிற காரியத்திலே தாஸ் நான் செழினாகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலிருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் தோல்வியிலும் நோயிலும் ஆரோக்கியத்திலும் தேவனுடைய பரிசுத்த சட்டத்தின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் மரணம் அவங்க பார்த்து என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கிறான், மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை நேசிக்கவும் போஷிக்கவும் பாதுகாக்கவும் நான் என்னுடைய வாக்குறுதியை உனக்கு தருகிறேன். அப்படியே பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளுடைய அப்பா அம்மா நீங்க வந்து இங்க பாருங்க அம்மா. ஓகே, சபை கைப்பிடித்து இருக்கிற வேளையிலே ஆசிரியப்படியாக வார்த்தைகளும் தாசாகிய உங்களை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலிருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் வெற்றிலும் தோல்வியிலும் நோயிலும் ஆரோக்கியத்திலும் இப்ப அவரை பார்த்து சொல்லுங்க. இதுவரைக்கும் எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு இருந்தீங்க, மறக்கக்கூடாது. முக்கியமா அவரை பார்த்து சொல்ல வேண்டியது தேவனுடைய பரிசுத்த சட்டத்தின்படியும் நம்முடைய தேசத்தின் அரசாங்க சட்டத்தின்படியும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் உங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் உங்களை நேசிக்கவும் உங்களை பாதுகாக்கவும் நான் என்னுடைய வாக்குறுதியை உங்களுக்கு தருகிறேன். தேங்க்யூ. இந்த வாக்குறுதியை அப்படி கைப்பிடிச்சுங்க. பெற்றோர் கொஞ்சம் தள்ளி நினைச்சுங்க. கல்யாணத்தை அன்னைக்கு எந்த வாக்குறுதி எடுத்தாலும் எதுவுமே புரிஞ்சு சொல்ல மாட்டாங்க. மைண்ட்ல இப்ப உள்ள போயிட்டு நினைக்கிறீங்க மாஸ்டர் தான் நினைக்கிறான் தாசு சொல்ல சொன்னீங்க மாஸ்டர் சொல்லிட்டேன். ஆனா அடிக்கடி ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை நீங்க தனித்து உங்களுக்குள்ள புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு உடன்படிக்கை வார்த்தை. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் என்றும் மகிமை உமக்கே. ஆசீர்வதிக்கும்
ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. இந்த மகா கிருபையும் இரக்கமும் சகல நன்மையை நிறைந்து கொண்டு இந்த திருமண ஆராதனையை நடத்தி கொடுத்தபடியால் உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் நடுவில் நீர் நடுவாக இருந்து ஆண்டவரை இணைத்து வாழ்நாள் எல்லாம் நீடித்த காலமாய் சந்ததிகளை கண்டு மகிழ்ந்திருக்கத்தக்கதாய் சந்ததி பூமியில வளர்த்திருக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எங்கள் முற்பிதாக்களுடைய சந்ததிகளை போல இவர்கள் தேசம் எங்கிலும் பெருகி இருக்கத்தக்கதாக நாமத்தினுடைய ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. காண ஒரு கல்யாணத்தில் சென்று அந்த கல்யாண வீட்டை சிறப்பித்த ஆண்டவர் ஆண்டவரே இவருடைய திருமண உறவிலும் தொடர்ந்து நீர் அற்புதமும் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தரை செய்கிறார்கள். இந்த அளவில்லாத நன்மைகள் கிருபைகளும் மேல் தங்கியிருப்பதாக ஆண்டவரே இவருடைய பெற்றோர்களுக்கும் ஆண்டவரே இவருடைய சந்ததிகளுக்கும் இவருடைய இனஜன பந்துகளுக்கும் ஆண்டவரே சபைக்கும் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நல்ல ஒரு கைத்தட்டி இப்பொழுது தாசெல்லாம் கைத்தட்டி மணமகளை ஒருமுறையாக பார்த்து அப்படியே நேரத்தில் நிறுத்தி அப்படியே எல்லா மக்களும் பார்த்து வணக்கங்கள் தெரிவித்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலிருந்து இவர்கள் கணவனும் மனைவியுமாக இருப்பார்கள் என்று தேவனுடைய ஊழியர்களாகவும் தேவனுடைய இவருடைய வேதா அதே போல நீங்க வந்து நீங்களும் ஒரு வேதாகமத்தையே முதல் கிஃப்டாக எல்லாருக்குமாக பார்க்கத்தக்க அளவுக்கு தாசுக்கு செழில் கொடுப்பாங்க. வேதாந்த செயலை உற்சாகப்படுத்தலாம். ஆண்டவராக தேங்க்யூ. தொடர்ந்து இந்த திருமணத்தினுடைய அடையாளமாக இந்த மணமகன் மூலமாக நம்ம எல்லாரும் கைகளை நீட்டி இதை ஆசீர்வதிக்கும்படி நாம் சிந்திப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, நாங்கள் திருமணமானும் என்று இந்தியா ஆண்டவர் அரசாங்கத்தின்படி ஆண்டவரை வெளித்தோற்றத்துக்காக இந்த அடையாளமாக இந்த மாங்கல்யத்தை ஆண்டவரே இந்த பிள்ளை அனுபவிக்கிற பொழுது திருமணமானவர்கள் என்று எல்லாரும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இதை ஆசீர்வதியும். இந்த அணியும் போதெல்லாம் நான் ஒரு கணவனுக்கு நான் அடிமையா இருக்கிறேன் என்று சொல்லி நினைத்து வாழ உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பாதுகாத்து வந்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பொற்பாதத்தில் இந்த 35ஆம் பாகத்தை நான் சமர்ப்பிக்கின்றேன். திருமணம் என்றாலே கொண்டாட்டம் தானே. எனவேதான் நாம் வெட்டிங் செலிப்ரேஷன் என்று சொல்லுகிறோம். 128ஆம் சங்கீதத்திலே கூறப்பட்ட வாக்குறுதி நிறைந்த இந்த பாடலை திருமண நிகழ்வுகளில் பாடும்போதெல்லாம் மக்கள் குதூகலத்தாலும் கொண்டாட்டத்தாலும் நிறைந்ததை காண முடிந்தது. ஆபிரகாமின் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தகதிமி தகஜனு 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 கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவான், பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கின்ற நீ பாக்கியவான், பாக்கியவான். உழைப்பின் பயனை நீ உண்பது நிச்சயமே,
நிச்சயமே நிச்சயமே. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு. தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு. நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பார். செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினமும். நன்மையும் பாக்கியமும் உன் வாழ்வில் நீ காண்பார். செல்வமும் ஆஸ்தியும் தேடி வரும் தினமும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பார். ஜீவன் உள்ள நாட்களெல்லாம் செழிப்பை நீ காண்பாய் நீ காண்பாய். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு. தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு தகதிமி தகஜனு. வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே, தாய்மீது சொன்னது போல ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நீ தொடரும் என்று சொன்னது போல ஆண்டவரே, பிள்ளையுடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இவர்களை தொடர்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இவர்கள் இந்த பூமியில ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்கனவே சொன்னது போல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், ஈசாக்குக்கு உண்டான ஆசீர்வாதம், யாக்கோபுக்கு உண்டான ஆசீர்வாதம் இவர்கள் மேல் இவர்கள் சந்ததிகள் வந்து பலிப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிதாவே, உமக்கு நன்றி. இந்த அற்புதமான கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யோவான் சொன்னது போல, பிரியமானவளே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் சுகமாய் இருந்து நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியார் நாமத்தினால இந்த அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன். உயிர் கொல்லுது ஓனப்பு கண்மணியே. ஓ ஒரு 1000 வானவில்ல ஓம் பூவிழி காட்டுதடி. அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள. கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட வேலையாட்டு பேச்சுல வேச ஊசி ஏத்துற நீலேசா பார்க்க மின்னல் கொட்டிடுதே. ஒளி பாஞ்சமோ மோகம் மனசோட மோதுதே. நீ பேசும் பேச்சு ஐயோ அள்ளிடுதே. என்னென்னவோ உன்கிட்ட சொல்லவும் தோணுதடா. காதல் வந்தே சட்டுன்னு சல்லட போடுதடா. நடு நெஞ்சல உன்னோட வாசம் என்ன ஏதேதோ பண்ணுதடி. தாங்காத சந்தோஷம் நான் என்ன செய்வேன் புள்ள. கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட அடி ஒவ்வொரு பொழுதும் ஓன அப்படி நான் ரசிச்சேன். உயிர் கொல்லுது ஓனப்பு கண்மணியே. ஓ ஒரு 1000 வானவில்ல ஓ பூவிழி காட்டுதடி. அத சட்டுன்னு நீ மறைச்சா நான் என்ன செய்வேன் புள்ள. மாயோனே செல்ல மாயோனே மாயோ செஞ்சு அழ தூக்கும் மாய மச்சானே என்ன சாய வச்சானே. மாய மச்சானே என்ன சாய வச்சானே. வரானே கிட்ட வரானே புத காத்த மோதி பார்க்க மீச வச்சானே. கொஞ்சம் ஆசை வச்சானே மீச வச்சானே. கொஞ்சம் ஆசை வச்சானே. மந்திரமா மறைஞ்சு மருதாணி பூசுற தந்திரமா உரசி கைய நீயும் போக்குற. ஆராமனே அனலா தீ மூட்டுற நீராமனே பதமா நீ வாட்டுற. மல்லிகை மடமா நெஞ்சமும் துடிக்க மாயோனே செல்ல மாயோனே மாயோ செஞ்சு அழ தூ
தொட்டு தொட்டு செல்லாம என் கேட்டுதான் சொல்லாம நெஞ்சுக்குள்ள கட்டி வச்சு முத்தா தந்து கொஞ்சனுமே தத்தளிக்கும் என்ன ஆசை தட்டு கெட்டு கொண்டாட பஞ்சனையில் உன்ன தள்ளி அஞ்சாம நாளனுமே வித்தையெல்லாம் கத்துக்கிற கண்ணுக்கு முன்னால சொக்க வச்சு சுண்டரியே ஒத்தியே கொள்ளாத புத்தி வச்ச முத்து எல்லாம் சிந்தது முன்னால ஒட்டிக்கிட்டா அத்தனையும் முந்தது தன்னால வேகம் வந்து முளைச்சு வழிய தானா வைக்கும் கலச்சு எரிய இன்னமும் கொஞ்சம் எட்டிட சொல்லி கெஞ்சுது கண்ணே மாயோனே செல்ல மாயோனே மாயோ செஞ்சு அழ தூக்கும் மாய மச்சானே என்ன சாய வச்சானே மாய மச்சானே என்ன சாய வச்சானே வரானே கிட்ட வரானே உத காத்த மோதி பார்க்க மீச வச்சானே கொஞ்சம் ஆசை வச்சானே மீச வச்சானே கொஞ்சம் ஆசை வச்சானே வெண்ணிலவா நிறைஞ்சு ஒளி நீயும் வீசுற கண்ணுக்குள்ள கரைஞ்சு கலங்காம பூக்குற தூவானமா குளிர நீ காட்டுற சூடாகத்தான் சுகமா நீ போத்துற உன்னிடம் நெருங்க நெஞ்சமும் துடிக்க மாயோனே செல்ல மாயோனே அன்னக்கிளி அன்னக்கிளி சாஞ்சாடுற அண்ணனடா மின்னாலிடா முன்ன வந்தாளே புது வெக்கம் வந்து மாமா இப்போ சொக்கி நின்னாளே மினுக்கி மினுக்கி மேல மினுக்கி மினுக்கா நடந்தா தின்னாக்கிட்ட சிலுப்பி சிலுப்பி சஞ்சிகனா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா சின்னாக்கிட்ட பாலாத்து தண்ணிக்கு போ பாசாங்கு பார்வையில தாத்தோட்டம் பண்ணுற மாம கலப்பா நெளியுது தவுலாண்டு தந்திடலான்னு தழம்பு குழையுது கரணங்கு இப்போ வந்த முன்னால விளையாடுது கண்ணு எதுக்கு தன்னால பித்து பிடிச்சு இப்போ வந்தால பின்னால மினுக்கி மினுக்கி மேல மினுக்கி மினுக்கா நடந்தா தின்னாக்கில்ல சிலுப்பி சிலுப்பி ஜிகினா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னாக்கிட்ட அஞ்சாறு ஜல்லட கண்ணு ஆடு மாடு தள்ளி நின்னு கோலக்காட்டு பொம்மை எல்லாம் கோக்கா திரியுது கொக்கா போட்ட அக்கா பார்த்து காக்கா மிரளுது கும்பல் கூடு மேகம் மழைய பெய்யாதோ கட்டி வச்ச சோகம் கரைஞ்சு போவாதோ முட்டு பறையா வந்து கொண்டாடு கொண்டாடு மினுக்கி மினுக்கி மேல மினுக்கி மினுக்கா நடந்தா தின்னாக்கில்ல சிலுப்பி சிலுப்பி ஜிகினா சிலுப்பி சிலுக்கா ஜொலிச்சா தின்னாக்கிட்ட அன்னக்கிளி
சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ கண்ணே இனியொரு போதும் பிரிவே இல்லை தின்றே நீ ஒரு கோடி தாயின் பிள்ளை உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் விண்மீன் போக்க வாராத மாமணியாய் வந்தாயே உய்வாக மனசெல்லாம் மொழி வீச மீசை கூட மழலை பேச சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ மழை பொழிகிற இரண்டாம் நாளில் விழும் துளியில் மாசில்லை. இது ஒரு வகை இரண்டாம் பிறவி வாழ்வில் இனிமேல் குறையில்லை. யுத்தம் புரிகிற மண்ணில் இரத்த பந்தம் போல் பலமில்லை. வா எழுந்திடு வாழ் சுழற்றிடு வான் கிழித்திடு பயமில்லை. கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே. உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க தோழி உன்னை பார்த்ததும் நேற்றின் முகம் யோசனையே. ரெட்டை ஜடை வாசனை நீதானா நிஜம்தானா? வயதின் முதல் காதலா வார்த்தை இல்லா வெயிலா சாட்சி இல்லா சாரலா நீதானா நிஜம்தானா? அடியேதும் அறியா என் நெஞ்சில் இறகாக விழுந்தாயே. காலம் பருவம் கடந்தாலும் கலையாமல் நின்றாயே. போவா பல நாட்கள் பின்னே பின்னே வாழ்வோம் நாம் வளராத பிள்ளை போலே. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ எட்டு வைத்து வானம் வருகிறதோ தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறதோ. நான் தொடும் கனவே நிஜம்தானா? உனக்குள் கரஞ்சே போனே. நீ வரும் இரவின் நிழல் நானா? உனக்குள்
கரைஞ்சே போனே. இருதயம் கூடையில அது ரகசியம் பேசையில உதட்டீரமும் இடம் மாறுமே. உன் காதில் மெல்ல காதல் பேசும் வா வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன். வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன். வா செந்தாழி நீ உன்னை தேடி நான் இங்க ஓடி வந்தேன். வா செந்தாழி நீ உனக்காக என் உலகம் தாண்டி வந்தேன். நான் தொடும் கனவே நிஜம்தானா? உனக்குள் கரைஞ்சே போனேன். ನೆತ್ತಿ ಪೊಟ್ಟಿನೋರಮ ನಿತ್ತ ನಾನು வாழ்ந்திடನು. நெஞ்சு குழி யோசையில தலை சாச்சிட தோணும். உடல் கடந்த